கோபி தொகுதியில் தாவேகா வேட்பாளர் செங்கோட்டையன் முன்னிலை வகித்து வருவதாக அந்த செய்தி நமக்கு குறிப்பிடுகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் கோபி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட திரு செங்கோட்டையன் அவர்கள் 27,455 வாக்குகள் பெற்று முன்னிலை வகித்து வருவதாக தற்போதைய செய்தி. தமிழக வெற்றிக் கழகத்தின் கோபி தொகுதியில் போட்டியிடக்கூடிய திரு செங்கோட்டையன் அவர்கள் 27,455 வாக்குகள் பெற்று தற்போதைய அளவில் முன்னிலை வகித்து வருவதாக நமக்கு கிடைக்கப்பெறுகின்ற தகவல். முன்னதாக தமிழக வெற்றிக் கழகம் சென்னையில் உள்ள 16 சட்டமன்ற தொகுதிகளிலும் முன்னிலை வகித்து வந்த நிலையில் சேப்பாக்கம் திருவள்ளிக்கணி தொகுதியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 14,425 வாக்குகள் பெற்று அந்த தொகுதியில் முன்னிலை வகித்து வந்ததை நம்ம பார்த்தோம். தற்போது அண்மை செய்தியாக கோபி தொகுதியில் 27,455 வாக்குகள் பெற்று தாவேகாவின் முக்கிய முகமாக பார்க்கப்பட்ட திரு செங்கோட்டையன் அவர்கள் முன்னிலை வகித்து வருவதாக தற்போதைய அண்மை செய்தி. இது குறித்து கூடுதல் தகவல்களுடன் எமது செய்தியாளர் ரவிவர்மா தரும் தகவல்களை நாம் கேட்டு பெறலாம். ரவிவர்மா, களத்தில் செய்திகள் என்ன? வணக்கம். நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை 8 மணிக்கு தொடங்கிய நிலையில் வேட்பாளர்களின் முகவர்கள் வாக்கு எண்ணும் மையத்திற்கு வருகை தந்தனர். முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டதை தொடர்ந்து அடுத்ததாக முதல் சுற்றில் இருந்தே தாவேகா தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தொடர்ந்து முன்னிலை வகித்து வந்துள்ளார். தற்பொழுது மொத்தம் 22 சுற்றுகள் எண்ணப்பட உள்ள நிலையில் தற்பொழுது 8வது சுற்று எண்ணப்பட்டுள்ளது. இதில் தாவேகா தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் 31,803 வாக்குகள் பெற்றுள்ளார். தொடர்ந்து செங்கோட்டையன் 6,434 வாக்குகள் முன்னிலையில் உள்ளார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட நல்ல சிவம் 26,369 வாக்குகளும், அதிமுக வேட்பாளர் பிரபு 16,636 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சி சீதாலட்சுமி 2,698 வாக்குகளும் பெற்றுள்ளனர். இந்நிலையில் தொடர்ந்து தாவேகா தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தொடர்ந்து முன்னிலை வகித்து வந்துள்ளார். கோபிச்செட்டிப்பாளையம், பவானி சாகர் என 2 சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்கு இயந்திரங்களை கோபிச்செட்டிப்பாளையம் கலை அறிவியல் கல்லூரியில் வாக்கு எண்ணிக்கை மையத்திலும் வைக்கப்பட்டு எண்ணப்பட்டு வருகிறது. கோபிச்செட்டிப்பாளையம் 23 சுற்றுகளும், பவானி சாகர் 24 சுற்றுகளும் என எண்ணப்பட உள்ளது. வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு வாக்கு எண்ணும் மையங்களில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் வாக்கு எண்ணிக்கையின் போது அசம்பாவிதங்களை தவிர்க்கும் வாக்கு எண்ணும் முகவர்களை தவிர்த்து மற்றவர்கள் வாக்கு எண்ணும் மையத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டு உள்ள நிலையில் தற்பொழுது 8வது சுற்று நடந்து வருகிறது. தாவேகா தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் 31,803 வாக்குகள் பெற்றுள்ளார். எனவே அவர் 6,434 வாக்குகள் பெற்று முன்னிலையில் தொடர்ந்து இருந்து வருகிறார். நன்றி ரவிவர்மன்.